கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்லதொரு ஓய்வு நாளின் துவக்க நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 நாட்களிலும் எங்களுடைய அலைச்சல்களில் நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். எங்களுக்கு வரவிருந்த ஆபத்துகளிலிருந்து நீர் எங்களை விசேஷமாய் மீட்டெடுத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுடைய கண்களையும் இருதயத்தையும் செவிகளையும் நீர் திறக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் தொழுகை விருதாவாய் போகாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் சமீபமாய் சேரும் அளவுக்கு உம்முடைய வசனம் இந்த நாளில் எங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபத்தில் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பானது The faith that we hold on to. நாம் பற்றி இருக்கும் அந்த விசுவாசம். மனுஷர்களா இருக்கிற நாம். பாஸ்டர் ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஸ்லைடு தெரியுது இல்ல பாஸ்டர்? எஸ் சார், இட்ஸ் விசிபிள். ஓகே வாய்ஸ் கிளியரா இருக்கு பாஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. எஸ், ஓகே. மனுஷர்களா இருக்கிற நாம் தேவனை நம்பும் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராகவே இருக்கிறார். கால சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நெருக்கடியின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். சில எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவர் மனுஷருடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். எனவே தேவனால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொன்னால் இதிலிருந்து அப்பாற்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது. எல்லாருடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறதாகவே இருக்கிறது. வசனத்தை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே ஒவ்வொரு சோதனைக்கு பின்னும் வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அந்த சோதனையை நாம் விசுவாசத்தோடு நாம் கடந்து வந்தோம் என்று சொன்னால் ஒரு மேன்மை இருக்கிறது. தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பரிசு காத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் நாம் ஆபிரகாமை குறித்து நாம் சில பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டது என்று சொல்லி இன்றை நாம் பார்ப்பதற்காக நாம் சாட்சியாகமத்திலிருந்து நாம் துவக்கத்தில் ஒரு சில வரிகளை நாம் வாசிப்போம். பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் என்ற புத்தகத்திலே 145ஆம் பக்கத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Abraham was accepted without question the promise of a son. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குரைத்தார், உன்னுடைய சந்ததியில ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியை பெருக செய்யும்படியாக ஒரு குமாரனை கொடுப்பார் என்று சொல்லி அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். But he did not wait for God to fulfill his word in his own time and way. ஆனால் தேவன் கொடுக்கவிருக்கிற காலத்திற்கும் அந்த சூழ்நிலைக்கும் அந்த ஆபிரகாம் காத்திருக்கவில்லை. எனவே அதில் ஒரு ஹைலைட் பண்ணிருக்கேன். delay was permitted. தாமதம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. எதற்காக என்று சொல்ல பார்க்கும்போது ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக. எனவே தேவ ஜனமே, இந்த ஓய்வு நாளின் துவக்க நேரத்திலே உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது. இந்த சோதிக்கப்படும் விசுவாசத்தில் நாம் யாரை பற்றி இருக்க போகிறோம்? நாம் பற்றி இருக்கும் அந்த விசுவாசம் தேவனை பற்றினதாக இருக்கிறதா? நாம் பற்றி இருக்கும் அந்த விசுவாசம் நம்முடைய சுயபலத்தை பற்றினதாக இருக்கிறதா? நாம் பற்றி இருக்கும் அந்த விசுவாசம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க போகிறதா? நாம் பற்றி இருக்கும் அந்த விசுவாசம் இந்த உலகத்தின் மேன்மைக்கானதாகவே இருக்க போகிறதா? 3 எளிமையான பாடங்களை நாம் பார்ப்போம். முதலாவது பாடம் நாம் பார்ப்போம். நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், நாம் பற்றி இருக்கும் விசுவாசத்தை தேவன் உபத்திரவத்தை கொண்டு சோதிக்கிறவராக இருக்கிறார். God tests our faith by allowing troubles in our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சில உபத்திரவங்களை அனுமதிப்பதன் மூலமாக ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு உபத்திரவம் என்ன? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார்.
அவன் இதோ அடியேன் என்றான். 2வது வசனம், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எனவே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தவராக இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது ஆபிரகாமும் அந்த அழைப்பிற்கு செவி கொடுக்கிறவனாக இருக்கும் போது ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் கேட்பதெல்லாம், உன்னுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த ஈசாக்கை எனக்காக நீர் தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆபிரகாமிடத்திலே ஒரு சோதனையை வைக்கிறார். எனவே இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் இந்த குமாரனை பெறும்போது எத்தனை வயதை உடையவனாக இருந்தான் என்று சொல்லலாம் பார்க்கும்போது 100 வயதை உடையவனாக இருந்தான். வேதம் அதை தான் சொல்லுகிறது. வேதாகம காலங்களிலே ஒரு ஆண், சராசரியாக ஒரு ஆண் திருமணம் செய்வதற்கான வயது எவ்வளவு என்று சொல்லலாம் பார்க்கும்போது ஒரு சில ஆய்வு தகவல்கள் நம்புவது சுமார் ஒரு 40 வயது. எனவே 40 வயதில் திருமணமாகி சுமார் 60 ஆண்டுகள் காத்திருந்து அவன் பெற்றிருந்த அந்த ஒரு குமாரனை ஆண்டவர் தகன பலியாக கேட்பது ஒரு தகப்பனுடைய இருதயத்தில் அது எவ்வளவு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த குழந்தையை கொடுத்த ஆண்டவருக்கு நான் உண்மையாய் இருப்பேனா, இல்ல இத்தனை வருஷம் கழித்து எனக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறாரே, இந்த குழந்தையினுடைய ஜீவனுக்காக நான் போராடுவேனா என்று சொல்லக்கூடிய ஒரு தற்காலிக ஒரு உபத்திரவத்தை இந்த ஆபிரகாம் சந்திக்க நேர்ந்தது. எனவே தேவச்சனமே, ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தற்காலிக சோதனைகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். டெம்பரரி ட்ரபிள்ஸ். இந்த டெம்பரரி ட்ரபிள்ஸ் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை ஆராய்ச்சி செய்கிறதன் மூலம் ஆராய்ச்சி செய்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் நமக்கென்று ஒரு நன்மையின் பங்கையும் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். இந்த ஆபிரகாமுக்கும் தோன்றின இந்த தற்காலிக இந்த போராட்டத்தில் அல்லது இந்த ஒரு உபத்திரவத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த ஆபிரகாம் இடத்துல கேட்டது, உன்னுடைய மகனை நீ தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. சரி, ஆபிரகாமுக்கு இந்த தகன பலினா என்னன்னு தெரியுமா? லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளில் எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, தகன பலி என்றால் என்ன? ஒரு மிருக ஜீவன் அது துண்டங்களாக வெட்டப்பட வேண்டும். முக்கியமாக தலை வெட்டப்பட வேண்டும். அதற்கப்புறம் அதனுடைய கொழுப்பு மற்றும் அதற்குள்ளா இருக்கக்கூடிய மற்ற அவயவங்கள், குடல்கள், தொடைகள் இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு இதெல்லாம் பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட வேண்டும். எனவே ஆபிரகாம் இதை பற்றி அறிந்திருக்கிறான். எனவே தான் நேசிக்கிற அந்த ஒரு குமாரனாக இருந்தவன் ஈசாக்கு, தன் புத்திரனும் தன் ஏக சுதனுமாய் இருந்த அந்த ஈசாக்கை தேவனாகிய கர்த்தர் இப்படி கேட்பது நியாயமா என்று சொல்லி சில நேரத்திலே நம்முடைய மனதில் ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நாம் பற்றி இருக்கும் அந்த விசுவாசத்தை உபத்திரவத்தின் மூலமாக சோதிக்கிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவத்தின் மூலமாக நம்மை சோதிக்கும் போது நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். God knows the loyal inside the cave of persecution. இந்த உபத்திரவத்தின் குகைக்குள்ளாக தான் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரவான் இருப்பான் என்பதை அறிந்ததினாலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உபத்திரவத்தை சில காலத்திற்கு தற்காலிகமாக நியமிக்கிறார். எனவே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த உபத்திரவம் இருக்கும் என்று சொன்னால், thank God we are chosen by God. தேவன் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்மை
ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் குகையில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும்? யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யோபுக்கு ஏற்பட்ட சோதனையின் காலத்திலே அந்த யோபினுடைய வார்த்தை, அவருடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என்னுடைய உயிரே போனாலும் சரி, நான் கிறிஸ்து இயேசுவை மாத்திரமே நான் பற்றினவனாக இருப்பேன். தேவ ஜனமே, இந்த நாளின் இந்த தொழுகையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்து இயேசுவை நான் இவ்வளவு தூரம் நான் நம்பி நான் விசுவாசித்திருக்கிற வேளையிலே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சஞ்சலங்கள், ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள், ஏன் என்னுடைய ஜெபங்கள் இத்தனை நாட்களுக்கு பதிலளிக்கப்படவில்லை என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மளுடைய விசுவாசம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நான் வாழும்போது என்னுடைய ஜீவன் பறிபோனாலும் நான் கிறிஸ்து இயேசுவையே நான் நம்பியிருப்பேன் என்ற விசுவாசம் நம்மிடத்திலிருந்து வெளிவர வேண்டும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு உபத்திரவத்திற்கு பிற்பாடும் ஒரு மேன்மை இருக்கிறது. there is a reward after a trouble. இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையின் போராட்டத்திற்கு பிற்பாடு ஒரு மேன்மை இருந்தது. இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும் போதும் அந்த உபத்திரவத்திற்கு பிற்பாடு ஒரு மேன்மை இருக்கிறது. ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் இருங்கள் என்று சொல்லி நம் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே இன்றைக்கு நமக்கு போராட்டமாய் இருக்கக்கூடிய இந்த விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கைக்காக நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் போதும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை நாம் பலப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் தான் வேத வசனம் ஒன்று சொல்லியிருக்கிறது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பலன் கொடாமல் போனாலும், கிடையிலே மாடுகள் பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக நான் களி கூறுவேன் என்று சொல்வது போல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கர்த்தரை பற்றி இருக்கிறதுனாலே அந்த நம்பிக்கைக்காக நாம் சந்தோஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாய் இருக்க வேண்டும், அமைதியோடு. இந்த கால சூழ்நிலைக்கு கிறிஸ்து இயேசுவை மாத்திரம் நம்முடைய கவனமாக கொண்டு நம்முடைய கவனங்கள் சிதறாதபடிக்கு ஜெபத்திற்கு உறுதியாய் நின்றவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் இடரல்கள் அடையாதபடிக்கு உபத்திரவத்திற்கு நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். A test for your faith is to come. அந்த விசுவாசத்தின் பரீட்சை வரும்போது நீங்கள் பொறுமையாய் இருக்க கடவீர்கள். பொறுமையை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே அதை நாம் மிகுந்த சந்தோஷமாக நாம் எண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய ஊழிய காலங்களிலே இந்த பொறுமையை ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளிலும் எனக்கு படித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். சில சபைகளுடைய அனுபவத்திலே நாம் படிக்கும் போது பொறுமையினுடைய எல்லையை நான் கண்டறிந்ததாக சில காலங்களிலே நான் உணர்ந்தேன். ஆனால் இப்பொழுதோ பொறுமைக்கு எல்லை இல்லை என்ற ஒரு பாடத்தை நான் படித்திருக்கிறேன். எனவே இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த பொறுமைதான் விசுவாசத்தின் பலனை வெளிப்படுத்துவதற்காக அல்லது விசுவாசத்தின் பலனை நம்மிடமாக பெற்றுக்கொள்வதற்கு நமக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குணாதிசயமானதாக இருக்கிறது. 4ஆவது வசனம் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கிடவது. For the patience work for the perfect creations. இந்த பொறுமை ஒரு பூரண கிரியையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. The perfectness comes through patience. எனவே தேவ ஜனமே, உபத்திரவத்தின் காலங்களிலே இன்றைக்கு நீங்களும் நானும் பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். பொறுமை என்று சொன்னால் கவனம் சிதறாதபடிக்கு ஒரே நோக்கத்தை உடையவராக. இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த சோதனை கொடுக்கும் போது கவனம் சிதறாதபடிக்கு
கர்த்தருக்கென்று அவன் தன்னை அர்ப்பணித்த அந்த ஒரே நோக்கத்தோடு தன்னுடைய குமாரனாய் இருக்கிற ஈசாக்கை அவர் பலி செலுத்துவதற்காக அவர் முன் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பாடம், நாம் பற்றி இருக்கும் விசுவாசத்தை தேவன் தாமதத்தின் மூலமாக சோதிக்கிறார். God tests our faith through delays. ஆண்டவர் தாமதத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதியாகமம் 21 அதிகாரம் 5 வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே சாராளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தன்னுடைய சரீரம் அந்த குழந்தையை பெறுவதற்கான எல்லா விதமான தாற்பயங்களையும் இழந்த பிற்பாடு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஈசாக்கை அவர்களுக்கு கொடுத்தார். எனவே ஒரு காலத்துல இனிமே எங்க எனக்கு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லி சாரால் பேசின பிற்பாடும் ஆண்டவர் காலத்தை தாமதித்தாலும் அவர்களுக்கு என்று கொடுக்க வேண்டிய நன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மைக்கு ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், லெட்ஸ் ரிஃப்ரெஷ் அவர் ஃபெய்த். நாம் பற்றி இருக்கும் விசுவாசத்தை நாம் கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரும்போது கிறிஸ்து அதற்கான பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 40 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 30 வசனம் 31 வசனத்தை நாம் பார்க்கும்போது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். எதனால? காத்திருக்கிறதுனால. ஆனா பைபிள் சொல்லுது 31 வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். They that wait upon the Lord shall be strengthened like an eagle. இந்த நாளிலும் நம்முடைய மனதில் நாம் வைத்திருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை, நான் கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மேன்மைக்காக அல்ல, என்னுடைய பெற்றோர் என்னை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அல்ல, அல்ல உலக மனுஷர்கள் என்னை புகழ வேண்டும் என்று சொல்லி அல்ல, இந்த உலகத்திலே எனக்கு ஒரு மேன்மை ஒரு உயர்வு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அல்ல, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தராலே நான் பலப்படுத்தப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே ஆபிரகாமுக்கு காத்திருக்க வேண்டிய காலம். எனவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துவது, அவர் ஒரு ஆசீர்வாதத்தை தாமதிக்கிறார் என்று சொன்னால், it will be the perfect in our lifetime that we ever experience in our lives. ஆபகுக்கின் புத்தகம் 2 அதிகாரம் 3 வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆபகுக்கு 2 அதிகாரம் 3 வசனத்துல, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நல்ல கவனிங்க, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்னொரு பக்கத்துல அது தவறி போவது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு நன்மையை வெளிப்படுத்தி இன்னைக்கு நாம் கால தாமதமான காலங்களில் நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், அதற்காக நாம் தொடர்ந்து நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை, நம்முடைய கைகளை விட்டு அது கடந்து செல்ல போகிறதில்லை. பிகாஸ் we are holding on to the faith on God. நாம் கர்த்தரை பற்றி இருக்கிற விசுவாசத்தை நாம் பற்றி இருக்கும் போது நாம் ஒருபோதும் நாம் தவறி போகிறவர்களாக அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமரின் நிருபம் 8 அதிகாரம் 28 வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானதாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்கிற வேளையிலே தாமதம் ஏற்படும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது சகலமும் நன்மை, இட் இஸ் குட். தாமதிக்கிறது நன்மையாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம், நமக்கு எல்லாம் நன்மையானதாகவே நடக்கும் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 27:14 வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. எனவே நாம் பற்றி இருக்கும் விசுவாசத்திற்காக இன்றைக்கு நாம் திடமனதை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த காலங்களுக்கு தக்க விதத்திலே அவர்களுடைய இருதயத்தையும் அவருடைய விசுவாசத்தையும்
அவர்கள் திடப்படுத்தி கொண்டிருந்ததினாலே அவர்கள் காத்திருந்ததற்கான மேன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கிற பாடம், God tests our faith through conditions. நாம் பற்றி இருக்கும் விசுவாசத்தை தேவன் நிபந்தனையை கொண்டு சோதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சில அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக சில நிபந்தனைகளை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், the blessings always comes with conditions. ஆசீர்வாதம் எப்போதும் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். தண்ணீரை ரசமாக மாற்றினார். இந்த அற்புதம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே 6 கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும். தட் இஸ் அ கண்டிஷன், ஒரு நிபந்தனை. 6 கற்சாடியில தண்ணீரை நிரப்புங்க, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். தட் இஸ் அ கண்டிஷன். அண்ட் தி பிளெஸிங்ஸ் இஸ், ஆண்டவர் அந்த இடத்தை தண்ணீரை ரசமாக மாற்றினார். மரித்த லாசருவை ஆண்டவர் 4வது நாளிலே உயிர்த்தெழ செய்தார். ஆண்டவர் அந்த கல்லறைக்கு முன்பதாக நின்று இந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னால், லாசருவை வெளியே வா என்று சொன்னபோது மரித்த லாசரு உயிரடைந்து அவன் வெளியே வந்தான். The condition is roll away the stone. அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லும் போது அதை கேட்ட பிற்பாடு, அதற்கு செவி கொடுத்து அதை செயல்படுத்தின பிற்பாடு அவர்கள் எதிர்பாராத ஒரு நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கும்போது ஆண்டவர் நிபந்தனைகளை வைத்தே அவருடைய மேன்மையை கொடுக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் பற்றியிருக்கும் விசுவாசத்திலும் ஆண்டவர் நிபந்தனையை வைத்து நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே அந்த வசனத்தை நாம் பார்ப்போம். எபிரேயரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை நீங்கள் மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எனவே வேதம் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிருக்குது, அதில் பழகினவர்களுக்கு, சிட்சைகளை பழகினவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதியின் பலனை, சமாதான பலனை நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார். God blesses us by fulfilling his expectation or else his conditions. நிபந்தனையை கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே சிட்சை, சில போராட்டங்கள், சில விதமான எதிர்பாராத அனுபவங்கள், நெருக்கடிகள், இதெல்லாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே ஆண்டவர் அனுமதிக்கிறதாக இருக்கிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியினுடைய அனுபவத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். எனவே இந்த தீர்க்கதரிசி ஒரு விதவையை சந்தித்து அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, அந்நாட்டிலே தேசம் எங்கும் பஞ்சம் இருக்கும் வேளையிலே அங்கே உணவு உண்பதற்கு கூட ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது. அந்த ஸ்திரீயின் இடத்திலே அந்த 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 விதவையின் இடத்திலே அந்த தீர்க்கதரிசி முதல்ல தண்ணீர் கேட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பமும் எடுத்து வர சொன்னாரு. எனவே அந்த அப்பத்தை அந்த அப்பத்தை எப்படி செய்ய முடியும், எப்படி அவருக்கு அப்பம் கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த விதவையின் இடத்திலே ஒரு கேள்வி ஒன்று எழும்பினது. 12ஆம் வசனம் சொல்லிருக்கிறது, அதற்கு அவள், பானையிலே 1 பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல்
என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விதவை, இந்த அம்மா பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் வேர்ட்ஸ், உணர்ச்சி ரீதியான ஒரு வார்த்தை. கடைசியா நாங்க சாப்பிட்டுட்டு சாக இருக்கிற இந்த கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் தான், இதுலயும் நீங்க ஒரு பங்கு கேட்கிறீங்களே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த blessings always comes with condition. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் நிபந்தனைகளை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். சரி, இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒருவேளை நம்மளுடைய இந்த 2025ஆம் ஆண்டுல நம்மளுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே பஞ்சம் இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு ஊழியக்காரர் அல்லது இல்ல இந்த பர்னபாஸ் ஜோயிலே உங்களுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, இன்னைக்கு எனக்கு முதல்ல ஒரு அப்பம் பண்ணி கொடுங்க, அப்புறம் நீங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை அமெரிக்க தேசத்திலேயோ ஒரு சில கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு இந்தியாவினுடைய அனுபவங்கள் எனக்கு சரியாக தெரியல. சில இடங்களில் எப்படிலாம் பலவந்தப்படுத்தணும் என்று சொன்னால் இட் இஸ் அ கிரைம். இப்படி நாங்க கட்டாயப்படுத்தி உங்களிடத்துல சில காரியத்தை கேட்டோம் என்று சொன்னால் அது ஒரு குற்றமாக கருதப்படும். யாருக்கு தெரியும்? நம்ம போலீஸ்க்கு கூட சொல்லுவோம், இப்படி ஒரு மனுஷன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றுட்டு எங்களுக்கும் இல்ல, அவர் எங்ககிட்ட இருக்கிறத ரொம்ப பலவந்தப்படுத்தி கேட்கிறார் என்று சொல்லி. ஆனால் இந்த விதவை செய்தது என்ன? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் அந்த பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு வாக்கு அந்த எலிசா அங்கே வெளிப்படுத்தும் போது அந்த ஸ்திரீ, அந்த விதவை அதை செய்வதற்காக கடந்து செல்கிறார். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த அம்மா செய்தாங்க. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. தேவன் நிபந்தனையை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த நாளின் தொழுகை வேளையிலே நிறைவுக்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்துக் கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக உபத்திரவத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். தாமதத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். நிபந்தனைகளை கொண்டு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறார். அன்பு விசுவாச பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மை சோதித்து பார்க்கும் இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமான பாத்திரமாக நாம் மாறுவோமா? எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். Father God is searching our hearts. நம்மளுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த விசுவாசம், நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் பற்றி இருக்கும் விசுவாசத்திலே கிறிஸ்துவானவரை ஜெயிக்க செய்கிற விசுவாசமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்திலே ஒருவேளை சோதிக்கப்படுத்தப்படும் என்று சொன்னால், அது அழிந்து போகிற பொன்னே அக்னியாலே சோதிக்கப்படும் போது அதை காட்டிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற நம்முடைய விசுவாசம் அந்த சோதனையின் காலத்திற்கு பிற்பாடு ஜெயத்தை பெறும்போது வேதம் சொல்லுகிறது போல நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக நாம் காணப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். எனவே இந்த நாளிலும் கர்த்தருடைய கரத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கும் போது, ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பாரும். நாங்கள் பற்றி இருக்கிற அந்த விசுவாசத்திலே நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்கள் உபத்திரவம் ஏற்பட்டாலும், தாமதங்கள் ஏற்பட்டாலும், நிபந்தனைகள் வைக்கப்பட்டாலும் கர்த்தர் ஒருவரையே நாம் உயர்த்துகிறவர்களாக இருப்போம். தேவ சமாதானம் உங்களோடும் என்னோடும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமென்.